பேசுவேன் அப்படின்னா ஹிந்திமா. ஏன்னா அது இல்லை, அவங்க கேட்க விரும்புகிறது. அதே மாதிரி இந்த ஜல்லிக்கட்டுல தொடர்ந்து இந்த பிஜேபிக்காரர்கள் வந்து நாங்கள் அதை செஞ்சோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது நான் என்ன செஞ்சேன், 2 ஊடகத்துக்கும் தொலைபேசியில் கூப்பிட்டு நான் 2 நாள் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து இவங்க பொய்யே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்களே விட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆகையினால தயவு செய்து என்னை கூப்பிடுங்க என்று என்னை அழையுங்கள் என்று நான் ஒரு அழைப்பு விடுத்தேன். அதுக்கப்புறம் பாருங்க எல்லா ஊடகத்தோட போனும் ஆஃப் ஆயிடுச்சு. கூப்பிடாது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் திடீர்னு 3 நாள் கழிச்சு கூப்பிட்டாங்க. என்ன கூட யார் பேச போறாங்கன்னா ஜட்ஜி ஹரிபரந்தாமன் பேச போறாரு. ஏங்க அவரு தான் எனக்கு எதிரியா. அப்புறம் அட்வொகேட் ஸ்ரீனிவாசன் பேச. ஆக இந்த வழக்கறிஞர் குழுவுல ஒருத்தராக நீங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. எதுக்கு? இவங்க எல்லாருமே ஒரே கருத்தை பேசக்கூடியவங்க. இது வந்து ஊடக அரசியல்கள் நமக்கு தெரியும் என்னன்னு. அது இவ்வளவு அப்பட்டமாவா நடத்துவீங்க, கேவலமா இருக்கு. இதை வேற சொன்ன தேச விரோதிகளா போயிடும். இதெல்லாம் எந்த அளவுக்கு நடந்திருக்கிறது என்பதை பேராசிரியர் அவர்கள் சொன்னதை போல இந்த நடுப்பு பத்தையெல்லாம் போய் பார்த்தா அந்த பெண்கள் நேரம் வந்து சொல்றாங்க. அவங்கள நீங்க பொது இடத்துலையோ அல்லது விசாரணையிலையோ இதை சொல்லுவீங்களா? எங்களுக்கு என்னப்பா பயம், நாங்கள் வந்து சொல்லுவோம். அதில் கண் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவனுடைய தாய் கதைக்கிறதெல்லாம் கேட்கவே நமக்கு வந்து கொடுமையாக இருக்கு. ஆக இதனுடைய திட்டம், இதனுடைய பின்புலம் இவற்றை அவர்கள் விளக்கி சொன்னார்கள். இன்னைக்கு நமக்கு வந்து என்ன தேவையா இருக்கு அப்படின்னா, எப்பொழுதுமே வந்து தீய சக்திகள் வேகமாக வேலை செய்வாங்க, நாம வந்து கொஞ்சம் ஆறாம வேலை செய்யணும். அதுதான் வந்து வித்தியாசமாக நமக்கு படுது. நாம கொஞ்சம் ஆறாமல ரிலாக்ஸ்டா நம்ம வந்து வேலை செய்யறோம். அவங்க வந்து ஒரே குறிக்கோள், எப்படின்னா அந்த இறைய பிடிக்க போற ஒரு விலங்கின் வேகத்தோடு தமிழ்நாட்டுக்குள்ள காலூன்ற முடியவில்லை என்கிற அவர்களுடைய ஆத்திரம், ஆதங்கம், அதற்கு மிக வாட்டமாக இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற தமிழ்நாட்டினுடைய ஆளும் கட்சி அரசியல் சூழ்நிலை, இந்த அரசியல் சூழ்நிலையையும் அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் நாம பார்க்கிறோம். ஆகையினாலதான் சோழர்கள் சொல்றவங்ககிட்ட எச்சரிக்கையா இருங்க அப்படிங்கிற அளவுக்கா தோழமை என்று இவர் சொல்லிய ஒரு சொல்லன்றோட கம்பராமாயணத்துல இருக்கு. அதுக்கு முன்னால சங்க பாடல்ல இவர் என் தந்தை தோழர் அப்படின்னு அங்கவை சங்கவை வந்து புலவர் கபிலரை அறிமுகப்படுத்துறாங்க. என் தந்தை தோழர், எங்க பாரம்பரியத்துல இருக்க அந்த சொல்லு, மறந்து போன எங்கள் வரலாற்றுல இருக்க அந்த தோழமைங்கிற சொல்லு. உங்களுக்கு தோழமை தெரியாது, உங்களுக்கு ஜாதி தான் தெரியும். தோழமை என்பது உங்களுக்கு தூரமானது, நீங்க தொட்டு பேசுகிறவர்கள் இல்லை. இன்னும் வணக்கம் சொல்லுகிற முறை கூட தொடாமல் சொல்றதுக்காக வந்திருக்காங்கிறதுனாலதான் பெரியார் வந்து கை குலுக்குங்க, எதுக்கு வணக்கம் சொல்றீங்கன்னு கேட்டேன். வணக்கம் சொல்ல வேண்டாம், அது தொடக்கூடாது, தொடாமையே தள்ளி நிற்கணுங்கிறதுக்காக. ஆக தோழமை என்பது இல்லாத ஒரு சமூகத்தில் அந்த சொல்லை எப்படி அவர்கள் எதிரியாக பார்க்கிறார்கள் என்பது இந்த நேரத்தில் இதெல்லாம் வெளியாகிறது. இந்த நேரத்தில் தோழர்களே, உண்மையிலேயே நமக்கு மிகப்பெரிய எழுச்சியை அந்த போராட்டம் கொடுத்திருக்கிறது. அந்த போராட்டத்துக்குள்ள எங்க போனாலும் நீங்க எப்படி இந்த நாட்டில இருந்து கருப்பு சட்டையை நீங்க கரட்ட முடியும்? எத்தனை கருப்பு சட்டைகள், எத்தனை விதமான கருப்பு உடைகள், எத்தனை விதமான கூட்டாங்கள் மாணவர்கள் தொடங்கினார்கள், இளைஞர்கள் இணைந்து கொண்டார்கள், மூத்தவர்கள், குழந்தைகள், முதியவர்கள் எல்லாரும் வந்து சேர்ந்த அந்த இடத்தில் பல இடங்கள்ல ஏன் திரும்ப திரும்ப சில பேர் சொன்னாங்க, ஏன் வந்து இங்க பெண்களுக்கு எதுவுமே அசம்பாவிதம் நடக்கல, தப்பு நடக்கல, நாகரீகமாக இருந்தாங்க, நீங்க ஏன் திருப்பி திருப்பி சொல்லிக்கிறீங்க, சொல்லிக்க நல்லா இருக்குதா என்று கூட சில பேர் கேட்டார்கள். ஆமா, சொல்லணும் தான். அங்கு கூட்டங்கள்ல பேசிக் கொண்டிருந்த சில இளைஞர்கள் சொன்னார்கள், இவ்வளவு பெண்கள் வர்றாங்களேன்னு கேட்குறீங்க, இங்கதான் பெண்கள் நம்பி வரலாம், இது டெல்லி இல்லடா, இது பெரியார் மண்ணுடான்னு அவர்கள் பேசியதை நாம் வந்து அங்க போய் கேட்கும் போதுதான் தெரிந்தது. அவங்க ஏன்னா நிர்பயா போராட்டம் நடந்த போது அந்த போராட்டத்துல பெண்கள்கிட்ட தப்பா நடந்துட்டாங்க. அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட வன்கொடுமை எதிர்த்து நடந்து கூடிய கூட்டத்தில் பெண்களிடம் தவறான பாலியல் சீண்டல்கள் நடந்தன.
ஆனால் இதில் அப்படி நடக்காதது மட்டுமல்ல, எவ்வளவு பொறுப்புணர்வோடு அந்த இளைஞர்கள் நடந்து கொண்டார்கள் அப்படிங்கிறத, எப்படி அவர்கள் குடும்பங்களோடு அங்கே கலந்தார்கள்ங்கிறதெல்லாம் நமக்கு பெரிய வெற்றி. இத்தனை லட்சம் பேர்கிட்ட என்னைக்கு நம்ம பிரச்சாரம் பண்றது? நம்மளால கூட்ட முடியுமா? கூட்டம் லட்சக்கணக்கில் கூடினார்கள்னா மாணவர்கள் மட்டுமா கூடினார்கள்? எல்லாரும் சேர்ந்துதானே லட்சக்கணக்கு. எங்கிருந்து வந்தது லட்சம்? இத்தனை பேரும் கூடியதால் தான் லட்சம் வந்தது. யார் ஊடுருவினார்கள்? பெரியார் ஊடுருவினார், கார்ல் மார்க்ஸ் ஊடுருவினார், பாவாணர் ஊடுருவினார், பெருஞ்சித்திரனார் ஊடுருவினார், அம்பேத்கர் ஊடுருவினார். இன்னும் யாரெல்லாம் ஊடுருவ வேண்டுமோ அவர்கள் தான் ஊடுருவார்கள். அவர்கள் உள்ளே இருக்கிற, உள்ளத்தில் இருப்பதை வெளியே கொண்டு வருகிறார்கள். அந்த முழக்கம் கேட்கிறது. அந்த அதிர்ச்சி ஏற்படுத்திய தாக்குதல் தான். ஆக அந்த போராட்டம் என்பது நமக்கு ஒரு பெரிய அளவுக்கான இளைஞர்கள் தளத்தை, அவர்களுடைய அறிவை, அரசியல் கண்களை திறந்துவிட்ட போராட்டம். அவர்கள் என்னமோ நினைத்து கொண்டுதான் வந்தார்கள், என்னமோ தான் நினைத்திருப்பார்கள். ஆனால் இப்போதான் அவர்களுக்கு தெரியும். ஆகவே இந்த அரசியல் பாட கணக்கை தொடங்கி வைத்ததற்காகவாவது நாம் இந்த மத்திய மாநில அரசுகளுக்கும் அவர்களுடைய காவல்துறைக்கும் நன்றி சொல்ல வேண்டும். அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிற இந்த தாக்குதலும் இந்த அச்சமும் என்பது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது என்பதையும் எடுத்து சொல்லுவதற்கு நாம் இன்னும் பெரிய அளவிலே இந்த நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி.